அப்ப முதலில் நாம் தௌபா செய்கிறோம் என்று சொன்னால் அந்த சூழல்களில் இருந்து முதலில் நாம் வெளியேற வேண்டும். அந்த பாவத்தை விட்டு முதலில் நாம் வெளியேற வேண்டும். அல்லாஹுவே, இத்தனை ஆண்டு காலம் நான் பாவம் செய்தேன். அல்லாஹுவே, எனக்கு நீ ஆயுளை நீட்டி கொடுத்தாய். இதோ நான் மனம் திருந்துகிறேன். என்னோடு இருந்த எத்தனையோ நபர்கள் இன்றைக்கு இல்லை. அல்லாஹுவின் தூதர் சொன்னார், மறுமையினுடைய அடையாளங்களில் ஆக பெரிய அடையாளம் திடீரென்ற மரணங்களை நீங்கள் அதிகமாக கேள்விப்படுவீர்கள். ஆரம்பத்திலிருந்து சொல்லப்பட்டது, நம்ம ஒவ்வொருவரினுடைய உறவுகளில் இந்த 2 வருடத்தில் ஒருவரை நாம் இழந்திருப்போம். நம்ம ஒவ்வொருவரும் ஒரு நல்ல நண்பரை இந்த 2 வருடத்தில் நாம் இழந்திருப்போம். நம்ம ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு நேசத்திற்குரியவர்களை நாம் இழந்திருப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு எவ்வளவு நாட்களை மீதம் வைத்திருக்கிறான் என்று நமக்கு தெரியாது. ஆதலால் என் பாசமான உறவுகளே, முதலில் தௌபாவிற்கான முதல் நிபந்தனை என்னவென்று சொன்னால், அந்த பாவத்தை விட்டு வெளியேறுவோம். எத்தனை நாட்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் சஹீஹ் முஸ்லிமின் எல்லோருக்கும் தெரிந்த நபிமொழி, நீங்கள் எப்படி வாழுகிறீர்களோ அப்படித்தான் அல்லாஹ் உங்களுக்கு மரணத்தை கொடுப்பார். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹுவிற்கு பெயர் என்ன? ஜாமிஉல் குர்ஆன், குர்ஆனை தொகுத்தவர், குர்ஆனினுடைய நேசர். ஒவ்வொரு நபித்தோழருக்கும் ஒவ்வொரு அடைமொழிகள் இருந்தால், உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹுடைய அடைமொழி என்ன? இந்த உலகத்திற்கு குர்ஆனை பரப்பியவர். அவரினுடைய மரண நேரம் குர்ஆனில் ரத்தம் பட்டவராகவே மரணித்தார்.